இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ், அதாவது புகையிரதம் தொடர்பாக உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பேசிக்கிலேருந்து அட்வான்ஸ் நோக்கி ஒவ்வொரு நுண்ணறிவு வினாக்களை தலையங்கத்துக்களை பார்த்து வரோம். அந்த வகையில் 5வது தலையங்கமாக ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ். அதில் 5 வினாக்களை பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலிருந்து கடினமான வினாக்கள் நோக்கி. முதலாவதாக ஃபார்முலா. என்ன ஃபார்முலா இந்த இதுக்கு பயன்படுத்துகிறேன்னு பார்க்க போகிறோம். இரண்டாவது கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் செகண்டுக்கு எப்படி மாற்றுறது, மீட்டர் செகண்டை எப்படி கிலோமீட்டருக்கு மாற்றுறது. இந்த இரண்டுமே மிக முக்கியமானது, இந்த கணக்கு செய்யறதுக்கு பேசிக். அதை பார்க்க போகிறோம். மூன்றாவதாக ஒரு ட்ரெயின் போஸ்ட்டையோ அல்லது மேடையோ கடக்க எடுக்கிறதுக்கான நேரம் தொடர்பாக வினாக்கள் கேட்பாங்க. அந்த கொஸ்டினை எப்படி செய்கிறது மிக முக்கியமானது. ஒரே திசையில், அதாவது 2 ரெயின்கள் அல்லது நாய் அல்லது வேறு எதுவும் ஒரே திசையில் பயணிக்குள்ள எடுக்கிற நேரத்தையும், ஆப்போசிட் டைரக்ஷன் அதாவது எதிர் திசையில் 2 ரெயின்கள் கடக்கக்குள்ள பயணிக்கிறதுக்குள்ள கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரமும் தான் பார்க்க போகிறோம். இது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் நோக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். இப்போ கணக்கு போய் பார்க்கலாம். வளமையாக சொல்கிறது தான், உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோமெண்டா உன்னிப்பாக கவனிச்சுக்கொள்ளுங்க. நிறைய கேள்விகள் தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கு போல விடுவீங்க. தெரியாத விஷயமெண்டா குறிப்பெடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இப்போ தொடங்கலாம். ஃபார்முலா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலா கதி சமன் தூரத்திங்கள் நேரம் சிங்கிள் டைம். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இந்த கேள்வி செய்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை வச்சு தான் எல்லா கேள்வியுமே செய்யப்படும். கண்டிப்பாக இது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். கிலோமீட்டர் ஹவரை எப்படி மீட்டர் செகண்டுக்கு மாற்றுற, மீட்டர் செகண்டை எப்படி கிலோமீட்டர் ஹவருக்கு மாற்றுறேன்னு பார்க்க போகிறோம். அதாவது கிலோமீட்டர் கூடுனத்திலிருந்து குறைஞ்சதுக்கு மாற்றக்குள்ள 5×18, குறைஞ்சதிலிருந்து கூடுனதுக்கு மாற்றக்குள்ள 18×5 கண்டிப்பாக பாடமாக்கி ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றக்குள்ள, அதாவது கூடுனத்திலிருந்து குறைஞ்சதுக்கு மாற்றக்குள்ள 5×18, அதாவது குறைஞ்சது மேலே வரும், கூடுனது கீழே வரும். குறைஞ்சதுல இருந்து மீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு மாற்றக்குள்ள, அதாவது குறைஞ்சத்திலிருந்து கூடுனத்துக்கு மாற்றக்குள்ள கூடுனது மேலே வரும், 18×5 வரும். இரண்டுமே மிக முக்கியமான விஷயம் கணக்கு செய்யறதுக்கு. முதலாவது கொஸ்டனுக்குள்ள போகலாம். ஒரு ட்ரெயின் பிரிட்ஜ், அதாவது பாலத்தை கடக்கக்குள்ள எடுக்கிற நேரம் கேள்வியாக கேட்பாங்க. ஒரு ட்ரெயின் இந்த பாலத்தை கடக்கக்குள்ள எடுக்கிற நேரம் கேள்வியாக கேட்பாங்க. இதுக்கு கேள்வி நேரத்துக்கு வாய்ப்பாடு என்ன, இதை நம்ம எழுமாற்றம் செஞ்சா தூரத்திங்கள் கதி நேரத்துக்கான வாய்ப்பாடாக இருக்கும். முதலாவது கண்டுபிடிக்கவன் உங்களுக்கு இதை எழுமாற்றம் செஞ்சு மாறி மாறி கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். நேரம் சமன் தூரத்திங்கள் கதி சமன்பாடை கண்டுபிடிச்சு. அடுத்தது ட்ரெயினுடைய நீளம் தருவாங்க. இது 100 மீட்டர், இது 40 மீட்டர், இது 20 மீட்டர் செகண்ட் கதியில ஓடும். இந்த மேடையை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் உங்களுக்கு இலகுவாக பேசிக்கான கேள்வியாக இருக்கு. இதை எப்படி செய்யறதுன்னா தூரம், அதாவது தூரம் கணிக்கக்குள்ள ரெயினுடைய நீளத்தையும் மேடையினுடைய நீளத்தையும் கூட்டவன். ஏன், ஒரு ட்ரெயின் மேடையை கடக்க எடுக்கிற நேரம் இவ்வளத்தால ரெயின் பயணிக்கக்குள்ள கடக்குமா? இல்லை. இவ்வளத்தால பயணிக்கக்குள்ள இல்லை. ஆகவே ட்ரெயின் முழுமையா இந்த கோட்டை முழுமையா தாண்டக்குள்ளதான் மேடையை கடக்கு. ஆகவே நம்ம மேடையை கடக்கிற தூரம் எடுக்கக்குள்ள ட்ரெயினுடைய நீளத்தினையும் மேடையினுடைய நீளத்தினையும் கூட்டி எடுக்கிறோம். அடுத்தது தூரம் கண்டுபிடிச்சாச்சு. கதி 20 மீட்டர் செகண்ட். ஆகவே சுருக்கி விட்டா 140 மீட்டர் 20 மீட்டர் செகண்ட். ஆகவே 7 செகண்ட்ல இந்த மேடையை 100 மீட்டர் நீளமான ரயில் 20 மீட்டர் செகண்ட் ஸ்பீட்டில் போகிற ரயில் 7 செகண்ட்ல இந்த மேடையை கடக்கும். இது பேசிக்கான கொஸ்டின். விளங்கியிருக்கும் பண்ணீங்க, விளங்காட்டி வீடியோ திரும்ப பாருங்க. ஈஸியான கொஸ்டின். இதே தான் ட்ரெயின் ஒரு போஸ்ட், அதாவது போஸ்ட் என்றக்குள்ள ஒரு நிலையாக நிற்கக்கூடிய ஒன்று. போஸ்ட் நிலையாக நிற்கக்கூடிய ஒன்று இடம்பெயராது. அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை, ஒரு பெறுமதி இல்லைண்டா
அதன் ட்ரெயின் வந்து 100 மீட்டர் சேம் 100 மீட்டரில் போகுதுன்னா நம்ம தூரம் எடுக்கக்குள்ள 100 மீட்டருக்கு 20 மீட்டர் செகண்ட். ஆகவே 5 செகண்டில் கடக்கும். இதான் ஒரு மனிதனையோ அல்லது போஸ்டையோ கடக்கக்குள்ள இலகுவாக செய்கிற வினாக்கள். அப்படி திரும்ப ஒரு கால் சொல்கிறேன். ஒரு 100 மீட்டர் நீளமான ட்ரெயின் 20 மீட்டர் செகண்டில் போகுது. இவ்வளோ ஒரு போஸ்ட் இருக்கு அல்லது ஒரு மனிதன் நிற்க, அவருக்கு வந்து நீளம் இருக்குமா? கண்டிப்பாக நம்ம நீளம் வைக்கிறது இல்லை. அப்போ கேள்விக்குள்ள நம்ம யோசிக்கணும், போஸ்டிட நீளம் கூட்டுறதா இல்லையா? அங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுல உங்களுக்கு ட்ரெயினுடைய நீளத்தை அதனுடைய கதியால் பெருக்கு நான் வந்து உங்களுக்கு எத்தனை நிமிஷத்தால் அந்த போஸ்ட்டை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் இருக்கும் என்று கேட்பாங்க. இதான் வந்து பேசிக்கான கொஷின். விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். 5வது கொஷின் பார்க்கலாம். 4வது கொஷினும் 5வது கொஷின் செய்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா தெரியறதுக்கு எந்த வகையான கொஷின் வாருது என்று பார்க்கறதுக்கு உதாரணம் மூலம் பார்க்கலாம். 72 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிற புகையிரதம் ஒன்று, 100 மீட்டர் புகையிரதம் ஒன்று 15 மீட்டர் செகண்ட் செல்கிற ஒரு நாயை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் என்னன்னு கேட்பாங்க. திரும்ப சொல்கிறேன் கேள்வி. 72 கிலோமீட்டர் ஹவரில் செல்கிற ஒரு 100 மீட்டர் புகையிரதம் 15 மீட்டர் செகண்டில் செல்கிற ஒரு நாயை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது இரண்டுமே செய்கிறதுக்கு. முதலாவது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். சேம் டிரெக்ஷன், அதாவது 2 ரெயின்களோ அல்லது ஒரு ரெயின் ஒரு வந்து நாயை கடக்கிறதோ 2 பொருட்கள் வந்து ஒரே திசையில் செல்லும் போக்கில் அதனுடைய கதியை வந்து கழிக்கணும், அதனுடைய கதியை வந்து மைனஸ் பண்ணணும். அதே நேரம் ஒப்போசிட் சைட், அதாவது நேருக்கு நேர் சந்திக்க போக்கில் கதியை வந்து கூட்டணும். முதலாவது நேரத்துக்கான சமன்பாடு என்ன? இதை எழுமாற்றி பார்த்தீங்கன்னா கதி சமன் தூரத்தின் நேரம். அப்ப நேரம் சமன் கதி. இதற்கான ஃபார்முலா என்னன்னா, இதுல 2 விஷயம் வந்து சம்பந்தப்படுறதால தூரமும் 2 வரும், கதியும் 2 வரும். தூரம் வந்து எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் d1 plus d2, அதன் கீழ் கதி ஸ்பீட் 1 மைனஸ் ஸ்பீட் 2. இதான் வந்து சமன்பாடு. நேரத்தை கேட்கக்குள்ள உபயான கேள்வி கேட்கக்குள்ள இந்த சமன்பாடை பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். அப்படி தூரம் 1 plus தூரம் 2, அதற்கு கீழே இது ஒரே திசையில் செல்றதால கதியை வந்து நம்ம கழிக்கணும். s1 மைனஸ் s2, அதாவது ஸ்பீட் 1 ஸ்பீட் 2 கழிக்கும். உதாரணத்தை பார்த்தோம்னா முதலாவது டிஸ்டன்ஸ் தூரம் வந்து 100 மீட்டர். முதலாவது புகையிரத்துல 100 மீட்டர், அங்கே டோக்குறது வந்து தேவையில்லை, ஆகவே நமக்கு அது தேவையில்லை. இரண்டாவது ஸ்பீட் 1 வந்து 72 கிலோமீட்டர்ல இருக்குது, 72 கிலோமீட்டர் ஹவர்ல இருக்கு. மைனஸ் ஸ்பீட் 2 வந்து நாயிடனுடைய ஸ்பீட் வந்து 15 மீட்டர் செகண்ட் வருது. அவை இங்கே 2 குறியீடுகள் வருகிறது, மீட்டர்ல ஒன்று இருக்கு, கிலோமீட்டர்ல ஒன்று இருக்கு. ஆகவே நம்ம எல்லாத்தையும் வந்து மீட்டருக்கு மாற்றணும். இந்த 72 கிலோமீட்டரை வந்து மீட்டருக்கு மாற்றக்கூட, கிலோமீட்டர் டு மீட்டருக்கு மாற்றக்கூட என்ன செய்யணும்? இங்கே பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றக்கூட மீட்டர் சின்னன். ஆகவே 72 தர 5×18 சுருக்கணும்னா மீட்டர்ல வரும். ஆகவே இதை சுருக்கக்குள்ள ஒரு முறை 4 முறை 20 மீட்டர் செகண்ட்ல வரும் அதனுடைய கதி. ஆகவே இங்க 72 கிலோமீட்டர் அவருக்கு பதிலாக 20 மீட்டர் செகண்ட் போட்டா 100 மீட்டர் செகண்ட்ல இருந்து 15 மீட்டர் செகண்ட் போனா 5 மீட்டர் செகண்ட். ஆகவே மீட்டர் கட் பண்ணப்பட்டு 1 முறை 2 முறை 20 செகண்டால இந்த புகையிரதம் இந்த நாயை கடக்கும். ஆகவே இந்த விலங்கிருக்கும் நினைக்கிறேன். விலங்காட்டி வீடியோ திரும்ப பாருங்க, செக்ஷனை திரும்ப ஒரு சொல்கிறேன். இந்த கேள்வி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தேவை. இந்த 4 5 செய்கிறதுக்கு அது என்ன ஃபார்முலான்னா நேரம். இப்போ நேரம் சமன் கதி சமன் தூரத்திங்கள் நேரத்தை எழுமாற்றம் செஞ்சோம்னா நேரம் சமன் தூரத்திங்கள் கதி. ஆகவே இங்கே 2 விஷயங்கள் சம்மந்தப்படுறதால தூரமும் கதியும் 2 விஷயம் இருக்கும். அதாவது d1 அங்கால d2. ஆகவே கதி தூரம் தரக்குள்ள தூரம் எந்த வகையிலையும் மாற்றப்படாது. அதாவது தூரம் d1 plus d2 மாறாது. ஒரே திசையில் பயணிக்கக்குள்ள கழிக்கணும்.
ஸ்பீட்டை கதியை கழிக்கணும். ஆகவே ஸ்பீட் 1லிருந்து 2 கழிக்கணும். இங்கே ஒப்போசிட் நேருக்கு நேர் சந்திக்க வரக்குள்ள கூட்டணும், கதியை கூட்டணும். ஆகவே இந்த 5வது கொஸ்டினுக்கு ஃபார்முலா இதே கேள்வி 5வதுக்கு பிரதியிட்டோம்னா டைம் சமன் d1 plus d2 ஸ்பீட் 1 plus ஸ்பீட் 2. ஆகவே இங்கே கதியை கூட்ட போகிறோம், இங்கே கழிக்க போகிறோம். அதான் இரண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இது ரெண்டும் விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். விலங்கில்லாட்டி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு உதாரணமோடு செய்யலாம். உங்களுக்கு வளமையாக விளங்கப்படுத்த முடிய ஒரு கொஸ்டின் தருது, அதே மாதிரி ஒரு கொஸ்டின் சாரன் அதை செஞ்சு அதனுடைய விடையை கீழே போடுங்க. அதுக்கான விடையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக எந்த செக்ஷன், ஏதாவது ஒரு செக்ஷன் உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கும், எந்த செக்ஷன் கிளியர் இல்லை, என்ன விஷயம் கிளியர் இல்லைன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் விளங்கப்படுத்துகிறேன். உங்களுக்கு விளங்கலாட்டி வீடியோவை திரும்ப பாருங்கள். இப்போ உதாரண கணக்கு செய்யலாம். உதாரண கணக்கு 80 கிலோமீட்டர் per hourல செல்ற 200 மீட்டர் புகையிரதம் வந்து செல்ற நாயை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 72 கிலோமீட்டர் per hourல செல்ற 200 மீட்டர் புகையிரதம் வந்து 20 மீட்டர் செகண்ட் செல்ற வந்து நாயை கடக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? இதான் கொஸ்டின். கீழே செஞ்சு விடைய போடுங்க. சேம் டிரெக்ஷனில் செஞ்சால் அப்படி, ஆப்போசிட் டிரெக்ஷன் நேருக்கு நேர் சந்திக்கக்குள்ள எப்படி வருமன்றதை 10 டைம் செஞ்சு போடுங்க. அடுத்த கொஸ்டினில் வந்து இதுக்கான விடையை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்று தந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.